அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய 2 ஆண்டுகளுக்கும் மேலான யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றோடு 126வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் காசா மீதான மக்களுடைய நன்மதிப்பும் இஸ்ரேல் அநியாயம்தான் செய்து கொண்டிருக்கிறது என்கிற எண்ணங்களும் மாறாமல் மிக தெளிவாக சாதாரண மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் காசா மீதான யுத்தம் உச்சத்தில் இருந்த நிலையில் அமெரிக்கா தலையிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த யுத்த நிறுத்தத்தின் அடிப்படையில் யுத்த நிறுத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட காசாவினுடைய பீஸ் கவுன்சில் அமைதி வாரியம் எதிர்வருகிற 19ஆம் தேதி முதல் தடவையாக கூடும் என்று வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இந்தோனேஷியா காசாவினுடைய அமைதி காக்கும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுக்கு தங்களுடைய படையைச் சேர்ந்த 8000 பேரை அனுப்ப இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. அந்த 8000 பேரை அனுப்புகிற சம்பவத்தோடு தொடர்புபட்டு உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்தோனேஷியா அரசோடு நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவில் பாலஸ்தீனம் தொடர்பான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற உசாமா ஹம்தான் அவர்கள் இன்றைய தினம் அல் ஜசீரா அரபு பகுதிக்கு இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசா மீதான சர்வதேச பாதுகாவலர் என்கிற செய்தியை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கிறோம். காசாவை சர்வதேச பாதுகாவலராக இருந்து பாதுகாக்க வேண்டிய தேவை யாருக்கும் கிடையாது. காசாவின் பாதுகாவலர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மாத்திரம்தான். இதே நேரத்தில் காசாவினுடைய உள் விவகாரங்களோட யாராவது தலையிடுவதற்கு தயாராக இருந்தால் அது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அவர்களுக்கும் இடையிலான சண்டையாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர் உசாமா ஹம்தான் அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டு படைகளும் காசாவின் உள் நிர்வாகத்தில் தலையிடாமல் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க உள்ள வரலாம், என்ன பண்ணலாம் என்று கேட்டா, இஸ்ரேல் காசாவை மேலதிகமாக ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கணுமே தவிர நீங்களே காசாவோட உள் விவகாரத்தில் தலையிட்டு நீங்களே காசாவை அபகரிக்க வருவீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யுத்த நிறுத்த மீறல்களை கண்காணிப்பதும் நிறுத்துவதும் தான் உங்களுடைய மேலதிக பணியாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் மேலதிகமாக காசாவை ஆக்கிரமிக்க விடவும் கூடாது. யுத்த நிறுத்தத்தை நீங்க கண்காணிக்கணும். யுத்த நிறுத்த மீறலை யாரும் ஈடுபடாமல் இருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த பணியும் உங்களுக்கு அங்கே இல்லை என்பதை நேரடியாகவே இந்தோனேஷியாவினுடைய அரசுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம் என்கிற செய்திகளை உசாமா ஹம்தான் அவங்க சொல்லும்போது, எல்லைகளில் எந்த சர்வதேச சக்திகளும் நடுநிலையான பங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைங்கிறாங்க. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் பிரச்சனை, உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே நீங்க நடுநிலையாக இருந்தீங்கனால எந்த சிக்கலும் வரப்போறதில்லை. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன மக்களுடைய விருப்பத்துக்கு முரணான நிலைப்பாடுகளை எக்காரணம் கொண்டும் எந்த நாட்டினுடைய படைப்பிரிவுகளும் எடுக்கக்கூடாது. பலஸ்டைன் மக்களுக்குரியது என்பதுதான் பாலஸ்தீன மக்களுடைய நிலைப்பாடு. எனவே இதற்கு மாற்றமான நிலைப்பாடுகள் நீங்க எடுக்கக்கூடாது. இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு மாற்றாக செயல்படக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறான், எங்க மக்களை கொல்றான், எங்க மக்களுக்கு அநியாயம் பண்றான், இதே வேலையை நீங்க பண்ணக்கூடாது என்று சொல்லி இது எல்லாத்தையுமே நாங்க நேரடியாக இந்தோனேஷியாவினுடைய அரசுக்கு, இந்தோனேஷியாவினுடைய அதிபருக்கு எத்தி வைத்து விட்டோம். எனவே நீங்க 8000 பேர்ல 20000 பேர்னாலும் காசாவுக்குள்ள வந்து அமைதி காக்கிற பணியில் ஈடுபட விரும்பினீங்கன்னா காசா மக்களுக்கு ஆதரவாக நீங்க இருக்கணும். இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கணும். இஸ்ரேல் ஆக்கிரமிக்க விடக்கூடாது. இஸ்ரேல் யுத்த நிறுத்த மீறல்களை ஈடுபட விடக்கூடாது. இதை செய்யறதா இருந்தா வாங்க. அது இல்லாம திரும்ப நீங்களும் வந்து இஸ்ரேல் மாதிரியே செயல்பட வந்தீங்கன்னா இஸ்ரேலோட பிடிக்கிற சண்டையை உங்களோட பிடிக்க வேண்டி வந்துரும்ங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மனதுக்கு இதமான இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்காது. என்னன்னா, இந்த விவகாரங்கள் யுத்தம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் யூகேல பிரிட்டிஷ்ல பாலஸ்டைன் ஆக்ஷன் என்கிற ப்ரோ பாலஸ்டைன் பாலஸ்தீன ஆதரவு இயக்கத்திற்கு முழுவதுமாக தடை விதித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். குறிப்பாக இந்த பாலஸ்டைன் ஆக்ஷன் என்கிற அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தி இருந்தார்கள். பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி அவங்க பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பாலஸ்தீன ஆதரவு அமைப்பாக இருக்கக்கூடிய பாலஸ்டைன் ஆக்ஷன் அமைப்பு சார்பாக அந்த அமைப்பினுடைய நிறுவனர்களில் ஒருவர் சட்டபூர்வமாக இந்த விவகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தி இருந்தார் பிரிட்டிஷனுடைய உயர் நீதிமன்றத்தில். இந்த உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது ஒரு இடைக்கால தீர்ப்பை உயர் நீதிமன்றம் விதித்திருக்கிறது. குறிப்பாக பிரிட்டிஷனுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூது தான் அடுத்த தரப்பாக அரசாங்க தரப்பால இந்த தடை செய்யப்பட்டது நியாயம் என்கிற பேரில் வாதாடுவதற்கும் அது தொடர்பான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் தற்போது இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது. அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், இந்த பாலஸ்டைன் ஆக்ஷன் என்கிற அமைப்பை தடை செய்ததை, பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்ததை நாங்கள் இடைநிறுத்துகிறோம். எதுவரைக்கும் என்று சொன்னால், அரச தரப்பு மேன்முறையீடு செய்வதற்கு வழி வைத்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க மேலதிக வாதங்கள் இருந்து அதை முன் வச்சு நீங்க மேன்முறையீடு செஞ்சுக்கலாம். மேன்முறையீடு ஒரு முறை பண்ண முடியும். அந்த மேன்முறையீட்டை பண்ணுங்க. அதுவரைக்கும் நாங்கள் தடைகளை நிறுத்தி வைக்கிறோம். இந்த அமைப்பு பயங்கரவாத அமைப்பாக கவனிக்கப்படாது,
பயங்கரவாத அமைப்பாக கருதி இந்த அமைப்பின் மீது எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துகிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தற்போது யூகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த தீர்ப்பு யூகேயினுடைய உயர் நீதிமன்றத்தினால் கொடுக்கப்பட்ட பாலஸ்டைன் ஆக்ஷன் கடந்த ஜூலை மாதம் யூகேல தடை செய்யப்பட்டாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தடை செய்யப்பட்டதற்கு பிறகுதான் இந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் யூகேயினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா ஷார்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய மேன்முறையீடு செய்வதாக அறிவித்திருக்கக்கூடிய யூகேயினுடைய உள்துறை அமைச்சகம் அது சார்பாக பேசியிருக்கக்கூடிய ஷபானா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க இதை தடை செய்வதற்கு மேலதிகமாக இது பயங்கரவாத அமைப்பு தான் என்று நிறுவுவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் சட்ட ரீதியாக அடுத்ததாக செய்ய இருக்கிறோம் என்று சொல்றாங்க. முதல் கட்டமே அவங்க வழக்கில் தோத்துருக்கிறாங்க அரசு சார்பாக. இரண்டாம் கட்டம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் பயங்கரவாத இயக்கமாக முத்திரை குத்தப்பட்டிருந்த நிலையில் அது பயங்கரவாத இயக்கம் அல்ல என்று சொல்லி அரசுக்கு எதிராகவே தீர்ப்பு வந்திருக்கிறது யூகேனுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் பாலஸ்தீன அதிகார சபையிடம் இருந்து சுங்க வருவாய் நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது இஸ்ரேல். உதாரணமாக பாலஸ்டைன் அத்தாரிட்டி இருக்கிறாங்களே மஹ்மூத் அப்பாஸ், இந்த மஹ்மூத் அப்பாஸுக்கு யார் பணம் கொடுப்பான்னு கேட்டால் இஸ்ரேல் தான் பணம் கொடுப்பாங்க. இந்த பணத்தை எல்லாமே இந்த காசா வார் வந்ததோடு நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை நிறுத்தினதுனால வெஸ்ட் பேங்க்ல பாடசாலைகள் ஸ்கூல்கள் இயங்க முடியாத நிலை இருக்கிறது. வெஸ்ட் பேங்கினுடைய கவர்மெண்ட் அடுத்ததாக கொண்டு போக முடியாத நிலை இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா சில ஆதாரங்களோடு முன்வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் காசாவில் மீண்டும் மீண்டும் அவர்கள் தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். இன்றைக்கும் 7 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் வெஸ்ட் பேங்குக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்துகிறவர்கள் அடுத்த பக்கமாக வெஸ்ட் பேங்க்ல இந்த அநியாயங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய அமெரிக்காவினுடைய இருபக்க மோதல்களும் நிற்காமல் சூடோடு சூடாக தொடரக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்த மாட்டாங்க என்கிற ஒரு நிச்சயமான நிலை கிடையாது. எந்த நேரத்திலும் ஈரான் மேல அவங்க தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா தாக்குதலுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்க என்கிறத நம்ம மிக தெளிவாக புரிய முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் இரண்டாவது வார்ஷிப்பையும் அனுப்பி இருக்கிறார்கள் மத்திய கிழக்குக்கு என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரானுடைய உச்ச ஆன்மீக தலைவர் ஷியா மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனியினுடைய பிரதிநிதியும் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியுமாக செயல்படக்கூடிய அலி ஷம்கானியை இன்றைக்கு அல் ஜசீரா அரபு தளம் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறது. அந்த பேட்டியில அவர் ஈரானுடைய தற்போதைய நிலைப்பாடு தொடர்பாக சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவர் தான் அங்க இருக்கக்கூடிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால பலத்த அதிகாரம் கொண்ட ஒரு நபராகவும் இவர் இருக்கிறார். ஆயத்துல்லா அலி காமனிக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அவர் பேசுகிற போது என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, எங்களுடைய ஏவுகணை பலம் என்பது எங்களுக்கான ஒரு தடுப்பு யுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களை தாக்க வருபவர்களை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய ஏவுகணைகளை நிறுத்த சொல்றது அல்லது அழிக்கணும் என்று சொல்றது ஒரு ரெட் லைனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதை எக்காரம் கொண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதை பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படுத்துவதையும் நாங்கள் விரும்பவில்லை என்றாங்க. பேச்சுவார்த்தை வந்தால் கௌரவமாக நடத்தப்படணும், நீதியாக நடத்தப்படணும், குறைந்த நிபந்தனைகள் விதிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. நீ அதை செய் இதை செய் அதை செய்யு சொல்லக்கூடாது. நீ ஒன்று சொல்லக்கூடாது, நாங்கள் மட்டும் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கணுமே தவிர இல்லைன்னா பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிரும் என்று சொல்லக்கூடிய அலி ஷம்கானி என்ன சொல்றாருன்னு கேட்டால், அவரிடத்துல சில முக்கியமான கேள்விகளை அல் ஜசீரா கேட்கிறது. அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், சமீபத்தில் ஈரானுடைய மிக உயர்ந்த பாதுகாப்பு அமைப்பான உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது. இந்த நியமனம் என்ன செய்தியை உலகத்திற்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா கேட்கிறது. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிராந்தியத்தில் மத்திய கிழக்கு உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு நிலைமை ரொம்ப சிக்கலானதாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. எங்க நாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதும் துல்லியமான முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதும் தேசிய மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவ திறன்களை அதிகப்படுத்துவதும் தான் நான் ஜெனரல் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த கவுன்சிலையே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அலி ஷம்கானி இடத்துல மேலதிகமாக அல் ஜசீரா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், ஈரானுடைய புரட்சி ஏற்பட்ட 47வது ஆண்டை கொண்டாடுகிற தருணத்தில் வெற்றி ஆண்டு நிறைவையொட்டி நடத்தப்பட்ட இந்த நிகழ்வுகளில் ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் ஒரு ரெட் லைனாக இருக்கும் என்கிறத நீங்க மீண்டும் மீண்டுமே வலியுறுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த ரெட் லைன்ங்கிறது எப்படி வரையறுக்கிறீங்க, இதனுடைய லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய ஏவுகணை திறன்கள் நாட்டினுடைய பாதுகாப்பு கோட்பாட்டின் உறுதியாக நிறைவேற்றப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கிறது. ஈரான்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு பலமே என்னன்னா எங்களுடைய ஏவுகணைகள் தான். ஏன்னா ஈரானுக்கு வான்வழி தாக்குதல்கள், ஈரானுடைய விமான தாக்குதல்கள்ங்கிறது ரொம்ப குறைவான விமானங்களை வச்சு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு பெரிய பலம் கொண்ட நாடாக ராணுவ பலத்தில் ஈரான் இல்லைங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்ன அதுக்குரிய பார்ட்ஸ்களை எடுக்கிறது,
ரெடி பண்றதுலாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் பெரும் சிக்கலாக இருந்த நிலையில தான் ஈரான் எடுத்த மாற்று தேர்வு நம்ம விமானங்களை நம்பி இருக்கிறத விட ஏவுகணைகளை நம்பி இருப்போம்ங்கிறது தான். அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக மாறி இருக்குது. எனவே அதை நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறோம். அதனுடைய தடுப்பு பொறிமுறையினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்க மேல அட்டாக் பண்ணினா அதை தடுக்கிறதுக்குரிய ஒரு பொறிமுறையாகத்தான் அதை பயன்படுத்துகிறோம். எனவே இந்த ரெட் லைன்ங்கிறது எங்களை நோக்கி வருவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டதே தவிர நாங்கள் யாருக்கும் தாக்குவதை நோக்கமாக கொண்டதல்ல. அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அல்ல என்று மீண்டும் சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அல் ஜசீரா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் தலையிட்டு இதுல செல்வாக்கு செலுத்த நினைக்கிறாங்களே, இஸ்ரேலும் தலையிட விரும்புகிறாங்களே, இந்த நேரத்தில் நீங்க ராஜதந்திர முயற்சிகளை எப்படி மதிப்பிடுறீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க என்று கேட்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான $1 மில்லியன் பெறுமதியான கேள்வி. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது, இடையில இஸ்ரேல் வர்றான், எப்படி சமாளிக்க போறீங்கன்னு போது ஜியோனிச நாடாக இருக்கிற இஸ்ரேலை பொறுத்தவரையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதட்டங்களை குறைக்கிற எந்த ஒரு பாதையையும் அவங்க விரும்பல. ஈரானும் அமெரிக்காவும் சமாதானமா போகணுங்கிறது இஸ்ரேலுடைய விருப்பமே இல்லை. நாங்க சண்டை பிடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. எங்களுடைய பேச்சுவார்த்தையை நாசமாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு மோதலும் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த யுத்தம் வந்தாலும் அது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் பாதிக்கும். எனவே இஸ்ரேல் செய்கிற வேலை எங்களுக்கு மட்டும் பாதிப்பானதல்ல, எல்லா நாட்டுக்கும் பாதிப்பானது. இஸ்ரேலுக்கு அதுதான் தேவையும் கூட. எங்க மேல அமெரிக்கா அட்டாக் பண்ணணும், நாங்க அமெரிக்காவுடைய நிலைகள் மேல அட்டாக் பண்ணணும், எல்லா அரபு நாடுகளும் அப்ப பாதிப்படையும். அப்படி பாதிப்படையும் போது இஸ்ரேலுக்கு அது நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாங்க இஸ்ரேலையும் அட்டாக் பண்ணுவோம்ங்கறத மறந்துட்டாங்க என்று சொல்லக்கூடிய அலி ஷம்கான் இடத்துல மீண்டும் அல் ஜசீரா என்ன கேட்கிறாங்கன்னா, ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலை திருப்திப்படுத்தாத ஒரு உடன்பாட்டை எட்டிட்டீங்கன்னா, சரி நாங்க அணு ஆயுதத்தை நாங்க தயாரிக்க மாட்டோம்ன்றதோட மட்டும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக சுயாதீனமாக ஒரு தாக்குதலை நடத்த முற்படுவார்கள். அமெரிக்கா ஈரானை தாக்கலன்னா இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையில, ஜியோனிஸ்டுகளை பொறுத்தவரையில அமெரிக்காவினுடைய நேரடி ஆதரவோடு தான் அவங்க எங்க மேல தாக்குதல் நடத்துவாங்களே தவிர தனியாக அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அதற்குரிய எந்த பலமும் அவர்களிடத்தில் இல்லை. அவர்களை விட நாங்கள் பலமானவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 12 நாள் வார்ல அவங்க ஆரம்பிச்சாலும் அமெரிக்கா வந்து கை கொடுத்தது, அமெரிக்கா வரலன்னு சொன்னா அவங்களால நின்று பிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் எப்படியாவது அமெரிக்காவை எங்களோட மூட்டி விடுறதுக்குரிய வேலையை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆத்திரமூட்டலுக்கும் காத்திரமான பதிலடியை ஈரான் கொடுத்தே தீரும்ங்கிறாரு. அவங்க தனியா வந்தாலும் இணைஞ்சு வந்தாலும் எப்படி வந்தாலும் சரி எங்க மேல அட்டாக் பண்ணா பதிலடி நிச்சயம் என்று மிக தெளிவாக இன்றைக்கு அலி ஷம்கானி தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மத்திய கிழக்குல தற்போது ஒரு மிகப்பெரிய கடற்படையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா. கடற்படை, விமானப்படை, ராணுவம் எல்லாமே சேர்ந்துதான். கடற்படைனா கப்பல் வந்திருக்குன்னா அதுல விமானப்படை அவருடைய விமானம் தாங்கி கப்பல் தான் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரூமன் எல்லாமே வந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மத்திய கிழக்குக்கு USS ஜார்ஜ் W புஷ் விமானம் தாங்கி கப்பலும் வந்து கொண்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் அவருடைய அந்த ஜனாதிபதிகளுடைய பெயர்களை தான் வச்சிருக்காங்க. இந்த USS ஜார்ஜ் W புஷ் என்கிற இந்த விமானம் தாங்கி கப்பலும் அதிபயங்கரமான விமானங்களை சுமந்து வரக்கூடிய கப்பல். அந்த கப்பலும் தற்போது மத்திய கிழக்குக்கு வருது. இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பேச்சுவார்த்தைன்னு ஈரான் டைம் எடுக்க வைக்கிறாங்க. ஈரானும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது வேற. பேச்சுவார்த்தை டைம் எடுத்து அவங்களும் ரஷ்யாட்டை இருந்து, சீனாட்டை இருந்து, மற்ற நாடுகள்கிட்ட இருந்து ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பேச்சுவார்த்தை டைம் ஆயுதங்களை தயார்படுத்துவதற்குரிய காலமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல அவருடைய ஆயுதங்களை ரெடி பண்ணுவதற்குரிய காலமாக நேரமாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். தற்போது USS ஜார்ஜ் W புஷ் மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹூத்தி படைப்பிரிவு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களும் ராணுவ பயிற்சிகள் அறிவிச்சிருக்காங்க, மேலதிக பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்காங்க. ஈரான் வந்து ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாக்களை, மறுபக்கம் ஹூத்திஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு யுத்தம் வந்தா எல்லாருமா சேர்ந்து எதிர்கொள்வோம்ங்கிற ரீதியில் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் செங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த அறிவிப்புகளை ஹவுத்திஸும் வெளியிட்டிருக்கக்கூடிய தருணத்தில் சீனாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் மேலதிகமான விமானங்கள், அதாவது ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய சரக்கு விமானங்கள் இன்றைக்கும் ஈரானிலே வந்து இறங்கி இருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி பெலாரஸில் இருந்தும் ஒரு முக்கியமான சரக்கு விமானம் வந்து இறங்கி இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெலாரஸ் ரஷ்யாவோட ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு. ரஷ்யாவுடைய நிறைய ஆயுதங்கள் பெலாரஸ்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் பெலாரஸ்ல இருந்தும் அதே போன்று சீனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் இன்றைக்கும் 3 சரக்கு விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. இந்த சரக்கு விமானம் வந்தாலே அரசியல் ஆதரவு இருக்கிறது என்று அர்த்தமாக புரிந்து கொள்ளப்படும். அதனால அதுக்குள்ளதான் நிறைய ராணுவ தளபாடங்கள் வந்து இறங்கும். அதை தாண்டி J-20 என்கிற ஈரானுக்கு சீனாவினுடைய அதி உச்ச பயங்கர தாக்குதல் விமானங்களையும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. அதனுடைய பாகங்கள் அல்லது அது கூட வந்து இறங்குகிறதா
எந்த வழியிலேயாவது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இன்றைக்கும் 3 சரக்கு விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது ஈரானிலே என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சா இல்லையா, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது, நடந்துகிட்டு இருந்துச்சா இல்லையா, அந்த போராட்டத்தில் இணையதளத்தை எல்லாம் ஈரான் துண்டிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த போராட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக 6000 ஸ்டார்லிங்குகளை அமெரிக்கா ஈரானுக்குள்ள அனுப்பி இருந்தது. மற்ற மற்ற வழிகளில் பார்டர் வழியாக எப்படியாவது அங்க இன்டர்நெட் வரணும், எல்லாருக்கும் இன்டர்நெட் கிடைக்கணுங்கிறதுக்காக 6000 ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்களை உள்ள அனுப்பி இருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே தட்டி தூக்கிட்டாங்க ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. ஸ்டார்லிங்குகளை பயன்படுத்துவது ஈரானுக்குள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்கா அந்த இடத்திலும் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய முதலாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஜாம் 1 என்கிற ஒரு சேட்டலைட்டை மீண்டும் ஈரான் நேற்றைய தினம் ஏவி இருக்கிறார்கள். ஒன்றோ சேட்டலைட்டே வரான், இல்லைன்னா அவங்களுடைய ஏவுகணைகளை பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா ரஷ்யா சீனாவிலிருந்து ஆயுதத்தை கொண்டு இறக்கிக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா செய்வதற்கு ஈக்குவலாக அவர்களும் எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. மேலதிகமாக அமெரிக்காவினுடைய ராணுவத்தால் IS தொடர்புடையதாக சொல்லப்படக்கூடிய சிரியாவை சேர்ந்த 3000 பேரும் மொத்தம் 5200 பேரும் சிரியாவினுடைய சிறைகளில் இருந்து ஈராக்கினுடைய சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்.